கார்த்திக். 2 minutes. ஓகே. டேய், இன்னைக்கு இப்படியாவது ப்ரப்போஸ் பண்ணிடணும்டா. கமாண்டா கார்த்தி. ஐயோ, இப்படி இருக்காளே. ஏய், ஒன்றும் இல்லையே. வேண்டாம் வேண்டாம். ஒரே ஒரு வாட்டி. போடா. ஏய், யாரு? என்ன யாரோ இருக்கிற மாதிரி இருக்கு. கார்த்திக், 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 கார்த்திக். அஸ்வினி, அஸ்வினி, என்னாச்சு? கார்த்திக், அஸ்வினி, ஏய், கார்த்திக், என்னாச்சு? என்ன அங்க யாரோ இருக்கா? கார்த்திக், யாரோவா? ஏய், இங்க யாருமே இல்லையே. இருக்காங்க கார்த்திக். யாரும் இல்ல அஸ்வினி. சரி, நீ முதல்ல உட்கார், உட்கார். என்னாச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை. முதல்ல கூலா. ஓகே, காம் டவுன் ப்ளீஸ், ரிலாக்ஸ், ஜஸ்ட் காம் டவுன். ஓகே, அங்கே யாருமே இல்லை. என்ன அஸ்வினி, 12 o'clock ஆகும்னு 1 hour தான் இருக்குது. உன் பர்த்டே செலிப்ரேட் பண்ணலான்னு பார்த்தேன். நீ என்னடாண்ணா இப்படி பயந்து போய் உட்காந்துட்ருக்க. சரி, இது பார், ஒன்றும் வரி பண்ணிக்காத, காலைல பார்த்துக்கலாம். ஓகே, நீ படுத்து ரெஸ்ட் எடு. ஓகேயா? ஓகே. இந்தா, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என்ன கிஃப்ட்? அப்புறமா பிரிச்சு பாரு. சரி, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் கிளம்புறேன். ஓகே. என் பெயர் கருவி என்ற புனை பெயருடன் இந்த நாவலை எழுதியுள்ளேன். இது கொடைக்கானலில் கோமனூர் என்ற ஊரில் நடந்த உண்மை சம்பவம். கோமனூர் என்ற ஊரில் தேவிகா தமிழரசன் என்ற தம்பதிக்கு 2 மகள்கள். மூத்தவள் சமுத்ரா, இளையவள் தேவகன்யா. அக்குடும்பம் அழகாக அமைதியாக வாழ்ந்து வந்தது. அப்படி அமைதியாக போய்கொண்டிருக்க அந்த வீட்டிற்கு காவலாளி வேலை கேட்டு வருகிறான். அவன் பெயர் நெடுஞ்செழியன். சரி என்று தமிழரசன் அவரை உள்ளே வரவழைத்து அவருடன் பேசி வேலையும் தருகிறான். நாட்களும் கடந்தன. ஒரு நாள் இளைய மகள் தேவகன்யா விளையாடி கொண்டிருக்க கீழே விழுந்து அடிபடுகிறது. மருத்துவரிடம் அழைத்துச் சென்று காண்பிக்கின்றனர், சரி செய்கின்றனர். ஒரு நாள் திடீரென்று அலறல் சத்தம். தேவிகா, தமிழரசன், சமுத்ரா ஆகிய மூவரும் அலறி அடித்துக்கொண்டு மேலே சென்று பார்க்கின்றனர். தேவகன்யா எதையோ பார்த்து பயப்படுகிறாள். தேவிகா மற்றும் தமிழரசன் தேவகன்யாவை அணைத்தபடி சமாதானம் கூறுகின்றனர். தேவகன்யா கத்தியபடி மயங்குகிறாள். தேவிகா, சமுத்ரா, தமிழரசன் ஆகிய மூவருக்கும் ஒன்றும் புரியவில்லை என்ன செய்வதென்று. அன்று இரவு தமிழரசன் ஜன்னலில் இருந்து கூர்ந்தபடி பார்க்கின்றான் நெடுஞ்செழியனை.
நெடுஞ்செழியனிடம் சில மாற்றங்கள். திடீரென்று சிரிக்கின்றான், திடீரென்று அழுகின்றான், தனக்குத்தானே பேசிக் கொள்கிறான். இதை தமிழரசன் பார்த்து கொண்டிருக்க மறுநாள் காலை காவலாளியை கூப்பிட்டு தமிழரசன் விசாரிக்கின்றான். இருவருக்கும் வாக்குவாதம் முத்திக்கொள்ள தமிழரசன் காவலாளி சட்டையை பிடித்து அடித்து விடுகிறான். காவலாளி கோபத்துடன் முறைத்தபடி தமிழரசனை பார்த்து கொண்டே வீட்டை விட்டு வெளியே செல்கிறான். மறுநாள் இரவு 11 மணி. திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்படுகிறது. துண்டித்தது யார் என்று பார்த்தால் காவலாளி நெடுஞ்செழியன் கத்தியுடன் நிற்கிறான். தமிழரசன் வீட்டுக்குள் கோவத்துடன் நுழைகிறான். நுழைந்த சில மணி நேரத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட நெடுஞ்செழியன் கத்தியுடன் வெளியே வருகிறான். அச்சமயத்தில் உள்ளே தேவிகா, தமிழரசன், தேவகன்யா அம்மூவரும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கின்றனர். அந்த நேரத்தில் சமுத்ரா மட்டும் காவலாளியிடமிருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடுகிறாள். பாகம் 1. என்ன ஆயிருக்கும்? நம்ம தீசிஸ்க்கும் இதுக்கும் ஏதோ லிங்க் இருக்கிற மாதிரி இருக்கே. என்னவா இருக்கும்? ஹாய். ஹாய். என்ன அர்ஜென்ட்டு கூப்பிட்டு வர சொன்னேன்? நல்ல வேலை நீ கால் பண்ண. செம்மையாக பசிக்குது, ஏதோ ஆர்டர் பண்ணலாமா? நோ தேங்க்ஸ். நோ தேங்க்ஸா? ஆமா ஏய் கார்த்திக், அப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலாம். கார்த்திக், நீ ஒரு கேஸோட சினாப்சிஸ் கொடுத்தல்ல, ஆமாம். அதை பத்தி என்ன நினைக்கிற? அதை பற்றி என்ன நினைக்கிறது? அதான் வேணான்னு சொல்லிட்டாங்களே. அவங்க வேணான்னு சொல்றதுதான் கார்த்திக். எனக்கு இன்னும் அந்த கேஸ் மேல இன்ட்ரெஸ்ட் அதிகமாகுது. அது சரி, நீ அந்த கேஸ் எடுத்து பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வேணான்னு சொன்னா நீ எடுத்த எஃபர்ட் எல்லாம் வேஸ்ட்டாக தானே போவோம். வேஸ்டா போகாது கார்த்திக், நம்ம தெரியாம பண்ணுவோம். ஒருவேளை தெரிஞ்சா வேலையே போயிடும். போனா போயிட்டு போகுது. இந்த கேஸ் எடுத்து பண்றதுக்கு ரிப்போர்ட்டரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ரிப்போர்ட்டருக்கான மூளை இருந்தா போதும். என்ன விளையாடுறியா? இந்த வேலை தக்க வச்சதுக்காக தான் இந்த தீசிஸே பண்ற. நீ என்னடானா இந்த கேஸுக்காக வேலை போனாலும் பரவாயில்லன்ற. கார்த்திக், ஐ ஃபீல் இன்கம்ப்ளீட்டட். உனக்கு என் தவிப்பு புரியலையா? என் லைஃப் ஒரு fill in the blank மாதிரி தான். அந்த blank ஸ்பேஸை யாராவது ஃபில் பண்ண மாட்டாங்களான்னு ஒரு நாள் ஏங்குறேன் கார்த்திக். ஏன் இது புரிய மாட்டேங்குது? நானும் ஒரு வகையில் காரணமாயிட்டேன்ல. நான் ஏன் இந்த கேஸ் எடுத்து தரணும்? அந்த புக்கு ஒன்று கொடுக்கணும். அதான் நானும் கேட்குறேன், நீ ஏன் எனக்கு அந்த புக் எடுத்துட்டு வந்து தரணும்? அதே மாதிரி நான் எங்க போனாலும் எங்க இருந்தாலும் யாரோ என்ன ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு கார்த்திக். ஃபாலோ பண்ணுறாங்களா? ஒருவேளை அந்த பேய் பிசாசோ? நான் சொல்றதெல்லாம் உனக்கு நக்கலா இருக்குல்ல? என் ஃபீலிங்ஸ் உனக்கு புரியல? சரி ரிலாக்ஸ், சில். விடு கார்த்திக். இப்போ என்ன உனக்கு? இந்த கேஸ் எடுத்து பண்ணணும், அவ்வளோதானே? சரி பண்ணு, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்குறேன். அழுவுறது நிறுத்து, பார்க்க முடியல. இப்போயாவது ஆர்டர் பண்ணலாமா? பசிக்குது. அஸ்வினி, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஐயோ டைம் ஆச்சு, கார்த்தி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பான். பாய்ப்பா. என்ன இவ ஒழுங்கா சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்கிறா. வராம் பாரு. மச்சான் 9 மணிக்கு வர வேண்டிய ஆஃபீஸ் 9:30 மணிக்கு வர. மச்சானுக்கு பிக்கப் ட்ராப் வேலை நிறைய இருந்திருக்கும், அதான் லேட்டு. இவன் வேற இந்த பிரஸ் ஐடி கார்டு எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, போலீஸ் கிட்ட மாட்டாம இருக்கு, நல்லா யூஸ் ஆகுது. ஆமா நான் கூட ஒரு வாட்டி டிராஃபிக் போலீஸ்கிட்ட மாட்டினேன். லைசன்ஸ் கேட்டா, நான் இல்லைன்னேன். எங்க ஒர்க் பண்றேன்னு கேட்டான். நான் இரும்புக்கரன் பிரஸ் ஆஃபீஸ்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன்னு சொன்னேன். சொன்ன உடனே அனுப்பி வச்சுட்டான். உங்க மாமியார் வீட்டுக்கா? மூதேவி வீட்டுக்கு. ஹாய்டா. அப்புறம் கார்த்தி, என்ன மச்சி சிரிக்கிற? ப்ரெஸ் நேம் எங்கே யூஸ் பண்ணுமோ அங்கே யூஸ் பண்ணாமல் தேவையில்லாத இடத்துலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன சொல்ல வரான்? ஒரு ட்ரெஸ்ஸோட பவர் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏண்டா நீ எத்தனை வருஷமாக இருக்க, உனக்காவது தெரிய வேணாம்? இன்னைக்கு என்ன சொல்ல போறான்? இந்த பெண்ணுக்கு ஒரு வேல்யூ இருக்குது. ஒருத்தன் தலையெழுத்து மாற்றி எழுதுறதும் இந்த பெண் தான், அதே தலையெழுத்து முடிச்சு வைக்கிறதும் இந்த பெண்ணு தான்.
இது கரெக்டாக புரிஞ்சுக்கிறவன் தான் நல்ல ரிப்போர்ட்டராக இருக்க முடியும். இருப்பான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இவங்களுக்கு தான் புரியல, உனக்கு மாடா தெரியல. வந்துட்டா. கார்த்திக், ஆ இதோ வரேன் இரு. போயிட்டான் பாரு. அடுத்து. டைம் என்ன ஆச்சு? உன்னை எப்ப வர சொன்னா எப்ப வர? வா போலாம்.